ஒரு காட்டில் ஒரு புலி இருந்தது. எல்லாரும் அதை விரட்டி விரட்டி தின்றதுக்கோசரம் ஓடி வந்துட்டு இருந்தது. எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சின்னு பதறி அடிச்சுன்னு ஓடின்னு இருக்கான். பின்ன புலி வந்தா என்ன கொஞ்சிட்டு இருப்பா ஓடிண்டு. ஆனால் ஒத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மரத்தில் பரப்பரன்னு ஏறி மேலே உட்காந்து. ஏன்னா புலி மரம் ஏறாது அவன் அப்படின்னு அவன் படிச்சிருக்கான். அதனால மரத்து மேலே ஏறி உட்காண்டான். மேலே ஏறி உட்காந்து புலியை பற்றின மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் படித்தான். அதுலேருந்து அவன் தெரிஞ்சின்றது என்ன அப்படின்னா, புலி மரம் ஏறாது, அது ஒரு விஷயம். புலி ஒரு வாட்டி வயிறு ரொம்ப உணவு சாப்பிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு அது உணவை எடுக்காது. இது ஒரு 2வது விஷயம் தெரிஞ்சுட்டான். புலிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உணவு சாப்பிட்டா போதும். மற்ற டைங்கெல்லாம் அதுக்கு நிறைய தண்ணி தாகம் இருக்கும். இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டான். இப்போ புலியை பற்றி அவன் எல்லாமே தெரிஞ்சுட்டான் இல்லையா. புலி ஆக்ரோஷமாக உன்னோட மரத்துக்கு அடியில் நின்றுது. பயங்கரமான கோபம். மேலேருந்து இவன் விழுவானா சாப்பிடலாம் அதுக்கு எண்ணம் முதல்ல பார்த்துட்டு. பசி சோர்வு யாரும் கிடைக்கல, எதுங்கடா அப்படியே கழிச்சுட்டு அப்படி தூங்க. இந்த நேரத்தில் அவன் மெதுவாக கீழே இறங்கி தன்னோட வில்லு அம்பை எடுத்துன்னு போய் அந்த புலிக்கு என்னென்னலாம் உணவு பிடிக்குமோ அதெல்லாத்தையும் வேட்டையாடி மரத்து மேலே கொண்டு வச்சுட்டான். புலி தூங்கி இப்படி முழிச்சுடுது. நல்லா பசி, நல்லா ஏதாவது உணவு சாப்பிடணும் போல் எழுந்து போய் கூட சாப்பிட இருக்குது முடியல. ஏன்னா பசியோடு தானே தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அப்போ மேலேருந்து பத்துன்னு அதுக்குண்டான இறைச்சி உணவு எல்லாத்தையும் போட்டான். அது பார்த்தது மேலே யார் என்ன பிடிக்கணுமா நம்ம போகிறாப்புல சாப்பிட்றதுக்குன்ட்டு. அதுக்கு என்ன, அது ஓடி போய் பிடிக்கவே வேண்டாமே. அதுக்கு வாய்க்கிட்டே உணவு பார்த்துன்னா அது ஏன் ஓடப்போகுது. அது பாட்டுக்கு அந்த இறைச்சி உணவு எல்லாத்தையும் நல்லா வேறம்ப சாப்பிட்டு முடித்து ஏப்பம் விட்டுது. மேலே நிமிந்து பார்த்தது. பார்த்தா அவன் தான் அங்கேருந்து போட்டுருக்கான். போன்மா வயிறம்பித்தா கேட்டான். அப்படின்னு சொல்லிட்டு புலி சரி அப்படின்ட்டு அவனும் அந்த இறைச்சி உணவில் மீதிய இறங்கி தூக்கி போட்டான். அது பேசாமல் படுத்துட்டு இருந்தது. அவன் மரத்துலேருந்து கீழே அந்த புலிக்கிட்ட இறங்கி வந்தான். புலி அவனை கடிக்கலை, புலி அவனை பாயலை, புலி அவனை எதுவும் பண்ணலை. அந்த தலையை தடவினான். அந்த பாட்டுக்கு பேசாமல் காமிச்சிருந்தது மூஞ்சியெல்லாம். அது உடம்பு முதுகெல்லாம் வாலெல்லாம் தடைய விட்டான். அது பாட்டுக்கு பூனைக்குட்டியை தடவினா அது பாட்டுக்கு இல்லையா, அது மாதிரி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்கடி தண்ணியெலாம் கொண்டு கொடுத்தான். தாகம் இருக்கும் இல்லையா, அதுக்கு உணவு சாப்பிட்ட உடனே தண்ணியெலாம் குடிச்சிது. ஒரு வாரம் போல் அந்த புலி அவனோட பழகிடுது. ஒரு வாரம் போல் அந்த புலி அவனோட ஃப்ரெண்டாகி போச்சு. அவன் மடியிலேயே படுத்துக்கிறது, அவனோடைய பேசின்னு இருக்குது, அவனோடைய விளையாடின்னு இருக்குது. இன்னும் கேட்க போனால் அவனுடைய நல்ல குணத்தினால அந்த புலியினுடைய அந்த சாப்பிடணும் அப்படியே அடிக்கணுன்ற அந்த குணம் இல்லாமல் காணும் அதுக்கிட்ட. இன்னும் ஒரு வாரம் 2-3 வாரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அந்த புலி இவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுடுது. இவன் சொன்னது அது கேட்கறது. வேறு ஏதான மிருகங்கள் இவனை கடிக்கிறதுக்கு இருந்ததுன்னா இவன் என்னோடவன், இவன் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு காப்பாற்றுறது. அந்த புலி இவனை அந்த அளவுக்கு அந்த புலி இவனோட ஃப்ரெண்டாக ஆயிடுச்சு. நம்மளோட பொல்லாத்தனம் பிடிச்ச மனம்தான் அந்த புலி. அந்த புலியை அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு இறைச்சி போட்ட மாதிரி போட்டுற முடியுமா? நம்மளால் போட முடியாது. இருந்தாலும் ஓரளவு நம்ம மனசு நம்ம சமாதானப்படுத்தி வச்சுட்டோம்னா நம்ம மனசு நம்மளுக்கு கட்டுப்படும். மனசு கட்டுப்படலைனாலே மனசில் அழுத்தம் ஏற்பட்டு போயிடும். மனசு அழுத்தம் அப்படின்றது என்னதுன்னா மனசு கவலை. ஒரு நாள் கவலையா, 2 நாள் கவலையா, ஆறாத கவலை, தீராத கவலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாம் நம்மளே வச்சுக்கிறது தான்.
என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் கவலையில் தான் இருக்கா. யாருமே சந்தோஷத்தில் முதக்கலை. 100 பேர் 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் ஏதோ புண்ணியவான்களாக இருந்து ஏதோ சந்தோஷமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அவ்வளோதானே வெளிய. உனக்கு ஒரு கவலை அப்படின்னு எனக்கு ஒரு கவலை. கவலையெல்லாம் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மனுஷன் கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னமும் உலகத்திலேயே நம்ம மகா புண்ணியத்தை பண்ணிவிட்டு இந்த துதப்படின்னு பிறந்துட்டா மாதிரியாகும். நமக்கு பார்த்து இந்த மாதிரி கவலையெல்லாம் இருக்குது பார்த்தியா, இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிது பார்த்தியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொறாமல் கூட இல்லை, அது ஏக்கம். இந்த ஏக்கம் மனசை அழுத்தி வைக்கிறது இல்லையா? இந்த மாதிரி அழுத்தமெல்லாம் வேண்டாம். எது அஸ்மதியம் நகிதத் வரேஷா, நம்ம பிறந்த அன்னைக்கே நம்ம தலையில் எழுதி அனுப்பிச்சாச்சு நமக்கு என்ன கிடைக்கணும். உனக்கு இந்த அம்மா அப்பா, உனக்கு இந்த ஆம்படியா, உனக்கு இந்த அக்கா தங்க, உனக்கு இந்த அண்ணன் தம்பி, உனக்கு இந்த மாதிரி குழந்தைகள், உனக்கு இந்த மாதிரி படிப்பு, உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, உனக்கு இந்த மாதிரி முடிவு எல்லாம் எழுதியாச்சு. இப்போ திருப்பி யார் அதெல்லாம் மாற்றி எழுதுதான் போகுது இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம சோகம் இல்லாமல் வாழணும். சோகத்தோடு வாழ்ந்தால், அதாவது நேற்றுக்கு அடை சாட்டை, இன்னைக்கு வயத்து வலிக்கிறது, இன்னைக்கு கடை சாட்டா நாளைக்கு வயத்து வலிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு நேற்றுக்கு அடை சாட்ட சந்தோஷமும் இல்லை, இன்றைக்கி வயத்து வலிக்குது எப்படி சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அடை சாப்பிட போகிற சந்தோஷமும் இல்லை, ஏன்னா நாளைக்கு தான் வயத்து வலிக்கு போகுது. இப்படியே கவலையே நம்ம போட்டு முழுங்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அடை சாப்பிட்ட சந்தோஷத்தை நம்ம என்னைக்கு அடையணும். அடைய வேண்டாம், துணைய வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு வாய் பேசினாலும் மனுஷால நமக்கு ஒரு சில சந்தோஷங்கள்லாம் பிடிக்கும் தான், தேவை தான் இல்லையா? ஆனால் அது வேண்டாம் இது வேண்டாம்னு விரக்தியாகவும் எரிச்சாகவும் கோபமாகவும் பயந்துக்கவும் முடியாது தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏக்கத்துக்கு நம்ம மனசை கொண்டு போய்க்கக்கூடாது. இந்த ஏக்கத்தில் போய் விழுந்துட்டோம்னா இப்போது, அதாவது நேற்று அப்படின்றது ஒரு காலம், இன்றுன்றது ஒரு காலம், நாளை அப்படிங்கிறது ஒரு காலம். இப்போ நேற்று அப்படின்னு முடிஞ்சு போன காலத்தை பற்றியே இன்றைக்கெல்லாம் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இன்று அப்படிங்கிற அந்த ஒரு டயத்தையே நம்ம அனுபவிக்கலையே. ஆமாம், இங்கே என்ன அனுபவிக்கிறதுக்கு எப்போ நினச்சினாலும் கவலை தானே, அப்படி அர்த்தம் இல்லை. கவலைக்குள்ளே ஒரு சந்தோஷம் எங்கேயான ஒளிஞ்சின்ட்டுருக்கான்னு தேடணும். கவலைக்குள்ளே தான் ஒரு சந்தோஷம், சந்தோஷத்துக்குள்ளே தான் ஒரு கவலை. இதுதான் வாழ்க்கை. துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம், இறைவன் வகுத்த நியதி. இதுதான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நம்ம தேடணும். இன்னைக்கு அடை சாட்டுமா, நாளை வயிற்று வெளியே பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த நிமிஷம் அடை சாட்டுமா, நான் அடையன் வெயிலன் தொட்டு நல்லா சாப்பிடு. அது சாப்பிடுச்சு இல்லை, இதை இன்னைக்கு சாப்பிட்டேன்னா நாளைக்கெல்லாம், நாளைக்கு என்ன ஆகுதோ நாளைக்கு பட அந்த கஷ்டத்தை. அப்போ இன்றைக்கி அடை சாப்பிடுச்சின்னு கஷ்டப்படுத, நாளைக்கு அடை சாப்பிட்டு அப்புறம் அந்த கஷ்டத்தையும் விடுத, நாளைக்கு அடை சாப்பிடலேன்னு துக்கப்பட்டுட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன, ஏதாவது ஒரு இடத்துல துளி ஒன்று சந்தோஷத்தையும் நம்மளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? இப்படி தான் வாழ்ந்தாங்கணும் வாழ்க்கைங்கிறது. இப்படி தான் வாழ்ந்தாங்கணும். நம்ம செட்டாக எல்லாத்தையும் எடுத்து சௌகரியமாக எடுத்து வச்சுட்டு நீ வாழ்ந்துட்டு வா அப்படின்னு அனுப்ப முடியுமா? என்ன கடவுள் நம்மள என்னென்ன பாவம் பண்ணுமோ, என்னென்ன புண்ணியம் பண்ணுமோ அதெல்லாம் ஏற்ற மாதிரி தானே அந்த பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கவலைப்படுறதுன்ட்டு முதல்ல விட்டுணும். யாருக்கில்லை போராட்டும் கண்ணில் என்ன நீர் ஊட்டும், ஒரு கனவு இருந்தால் நாம் முயற்சி செய்தால் ஒரு நாளில் நிறைவேறும். அந்த நம்பிக்கையும் இந்த தெய்வ நம்பிக்கையும் இந்த முயற்சியும் நமக்கு வேணும். உட்காந்துக்கூடாது. தோல்வி அப்படின்றது முடிவு கிடையாது. தோல்வி தான் நமக்கு குரு. தோல்வி தான் நமக்கு குரு. அதுதான் நமக்கு என்ன விடுவோம், முஷர்ச்சியாக கொண்டு வந்து விடும்.
வசத்தியாக நம்மளை கொண்டு விடும் அந்த தோல்வி தான். பந்தை எவ்வளோக்குள்ள கீழே அழுத்தி போடணும் அவ்வளோக்குள்ள உயரம் தானே வரப்போகுது. அழுத்தி போட்டுனா அது பூமியை பொழுது கீழே எப்படி அந்த பந்து இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கிறதுலாம் அந்த சோதனைலாம் என்னது, நம்ம உயரத்துக்கு உண்டான வழிகள் தான். இப்படி நம்மளை தேர்த்தெடுப்பு பண்ணி நம்ம முன்னாடி 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 நம்ம வரத்துக்கு தான் நம்ம ஆரம்பிக்கணுமே வழிய கவலைக்குள்ளே போய் மூழ்கிக்க கூடாது. கவலைக்குள்ளே போய் நம்ம மூழ்கிட்டுட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா இல்லைன்னு கவலைக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கா, யார் தூக்கி விட முடியும்? இக்காய்க்கு அக்கறை பச்சை எங்கேருந்து பார்க்க நான் பச்சை பச்சையாக இருக்க மாதிரி அங்கே போய் பார்த்தா இங்கேயும் பச்சையாக இல்லை. நிஜன்ற வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்கும்பொழுது எதை பார்த்து நம்ம மனசு போகணும், எதை பார்த்து நம்ம பிரமிச்சு போகணும், எதை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டுக்கணும், எதை பார்த்து நம்ம இல்லைன்னு ஆகணும், இல்லை இருக்கே அவளுக்கு நம்ம என்னது புறமைப்படணும். இது எதுவுமே பண்ணவே வேண்டாம். நம்ம படுக்க நம்ம இருக்கலாம், நம்ம வாழ்க்கை அது பாட்டுக்கு அது பண்ணிட்டு இருக்கணும். 100 கணவன் மனைவி இருந்தானா 5 கணவன் மனைவிகள் தான் அதில் எல்லா விதமான சகல சௌபாகியங்களோட வாழலாம். அவளை நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவள் மகா புண்ணியசாலி. மீதி ஒரு 20% கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளோட ஏதோ ஓரளவு அவளை அப்படி கொஞ்சம் வேற நட போட்டு விடா. 75% தான் 75 பேர் 175 பேர்களுடைய லைஃப்லையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், தாங்க முடியாத துக்கங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைன்றது பெரிய நீள பிரயாணம். ஒரு அம்மா என்கிட்ட துக்கப்பட்டிருந்தார். அந்த அம்மாளுக்கு 3 குழந்தைகள் இருக்குது. பெரிய குழந்தைக்கு 12 வயசு ஆச்சு, பெரியவளானா போன மாதம் தான். அந்த அம்மாளுக்கு கருப்பையில் ஏதோ கட்டி ஏற்பட்டு ஆப்ரேஷன் ஆகி போச்சு. அந்த அம்மா இனிமேல் லைஃப் என்ன இருக்குதுன்னு சொல்லி துக்கப்பட்டுட்டேன். என்கிட்ட நான் சொன்னேன், லைஃப்ன்றது நீண்ட பிரயாணம் மச்சமா. அந்த நீண்ட பிரயாணத்தை நம்ம போய்த்தானே ஆகணும். அதில் இது ஒரு பாகம், இது ஒன்று தோல்வி. என்ன உங்கள் கருப்பையினால உங்களுக்கு 3 குழந்தைகள் கரைச்சி விடுத்துடும். அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிடுது. ஆனால் அதோடையும் இருக்கலாம் நீங்கள் இல்லைன்னு. ஆனால் என்ன பண்ண முடியும்? காலத்தின் கோலம் இந்த மாதிரி ஒரு கட்டாயம், அதை அகற்றணுன்ற நிலைமை, அகற்றினோம். போயிட்டு போகிறது எடுத்துக்க வேண்டியது தான். அந்த ஒரு சென்சிட்டிவாக வேதனையாக சோதனையாக வச்சுட்டு அதை நம்ம துக்கத்தில் மும்மிக்கிட்டோம்னா, இப்போ தான் 12 வயசு ஆகுது முதல் குழந்தைக்கு, 2வது குழந்தை 8 வயசு, 3வது குழந்தை 6 வயசு 7 வயசு. இந்த குழந்தைகளை வளர்த்து நல்லா இருக்கணும். கட்டின ஆம்பியானுக்கு அவனை என்ன கேட்கணும், அவனுக்கு சோறு போடணும், தண்ணி கொட்டணும், இன்னும் பல சமாச்சாரங்கள் ஏதோ நம்ம கையை பிடிச்சின்னு கூட இருக்கணுமா அவளோட. எல்லாம் போச்சுன்னு உட்காந்துக்க முடியுமா? உட்காந்து விட்டோம்னா குடும்பமே உட்காந்துட்டுமே. அதனால் இப்போ குடும்பமே உட்காந்துக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னா நீ ஒரு துக்கப்படலாம். குழந்தைகளாம் இருக்கா, ஆனால் இந்த துக்கமும் படாத. ஆனால் சந்தோஷமாகவே வச்சுக்கோ. குழந்தைகளுக்கெல்லாம் கூட மட காரியங்கள் அதை வேலையெல்லாம் செய்யறதுக்கு சொல்லிக் கொடு. சின்ன குழந்தைங்க நினச்சிக்க அது பண்ண போய் முடியும் சச்சுன்னு செய்ய வேண்டியதான், வேலையில் செய்ய வேண்டியதான். குட்டி குட்டியாக அதில் வேலையும் பிளேட் கழுவுறது, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறது, யூனிஃபார்ம் எடுத்து எல்லாம் பண்ணணும். இந்த குழந்தையெல்லாம் வேலையும் செய்யணும். ஹஸ்பண்டும் உனக்கு ஆதரவாக நல்லபடியாக இருக்க, சந்தோஷமாக இரு. நீ மனசை போட்டு வரைச்சி நீ உட்காந்துட்டாது. இப்போ எந்த வேலையை பாரு. ஏன்னா நம்ம உட்காந்துட்டோன்னா நம்மளை நிமித்தருவா யாரும் இல்லை.
உட்காந்தா அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துருவேன். அவர் உட்காந்து அந்த குழந்தையில யார் பார்ப்பா? வீட்டை யார் பார்ப்பா? வயசான மாமியார் மாமரை யார் பார்ப்பா? ஒரு இடத்த சரிக்கிட்டுன்னா எழுந்து தட்டின்னு எழுந்து நிற்கணும் எப்படியாவது துக்கப்பட்டு உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேனே வழியே பாவம். அதெல்லாம் எவ்வளோ மனசுன்னு எல்லாரும் மனுஷா தானே, எல்லாருக்கும் இருக்கும். வேதனை தான், சந்தோஷம் அது போய் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளே நிறுத்தி தானே விட்டுக்கலாம். இந்த மாதிரிக்கா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் எந்த கணவன் மனைவியும் ஏதோ ஒரு தலைவேதனைகள் தான் இருந்துட்டுருக்கா பாவம். இருந்தாலும் அதையே நினச்சி நம்ம லைஃப் போய்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இருக்கக்கூடிய மீதி சந்தோஷங்கள் கூட நாளைக்கு இருக்காது. இன்னும் 2 காலையை வச்சு நடக்க முடியாது நம்மளால். இன்றைக்கி எனக்கு 70 வயசு, நடக்க முடியாது. 80 வயசில் கொம்பு வச்சு தான் நடக்க முடியும். இன்னைக்கு காலை வச்சு நம்ம நடப்போம், வாக்கிங் பண்ணுவோம், அது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நினச்சி நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்திக்கணுமே வழிய எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தட்டி கொடுத்து நம்ம போயிட்டே இருந்தால் தானே வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்தை சந்தோஷமாக நம்ம இழுத்துட்டு போக முடியும். அதுக்காக இதெல்லாம் சொன்னேன். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 சமாச்சாரம் சொல்ல போகிறேன். 2 பெண்களுடைய கதை. இது கதை இல்லை, நிஜமாக இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்கா. என்ன மாதிரியான குழந்தைன்னா, கல்யாணம் ஆச்சு, 21 வயசு கல்யாணம் ஆச்சு, 7 வருஷத்தில் 2 குழந்தைகள், பொண்ணு 1 ஆண் 1 குழந்தைகள். அவள் எல்லோரும் எங்கேயோ வழியில் கார்லையோ எங்கே பகுதியில் போனாலும் தெரியல, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அந்த கணவனுக்கு பேச்சு செயல் நடை எல்லாமே போயிடுது. படுக்கையில் தான் வச்சு காப்பாற்ற முடியும். கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இன்னும் ஆண்டு கணக்கில் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு வேளை ஏந்துக்கலாம், நிற்கலாமா, அவ்வளோதான். பார்க்குற ஆகாரம் ஊட்டினா சாப்பாடு, இவ்வளோதான். அவரை வச்சுட்டு தான் வேலையை விட்டுட்டா, தானும் வேலைக்கு போக முடியல. அவர் பாட்டுக்கு மனுஷன் வேணும் முடியும். யார் பார்த்து ஏன் ஆள் போட்டு பாடப்படணும், என்ன அப்படியே நான் விட்டு போவேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, 26 வயசு 27 வயசு பொண்ணு, வேலையை விட்டுட்டு அப்படின்னு பார்த்துக்கிறேன். அவருடைய தம்பிகள் 2 பேரும் தம்பி பொண்டாட்டிகள் தான். அவள் குடும்பத்துக்கு அவள் காப்பாற்றுறா, அவள் குழந்தைகளை அவள் படிக்க வைக்கிறா. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலுமே கூட அந்த பெண்மணி தன்னுடைய ஆம்பியானுக்கு தான் அப்படின்னு அவரை பிடிச்சி தொடச்சி செஞ்சு அவருக்கு சுசுரூஷை பண்ணி பணிவிடை பண்ணி அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு அவ்வளோ சோதனையாக முகத்தில் சிரிப்பு மாறாமல் இருக்கா அந்த பொண்ணு. எப்பவும் சிரிப்பு தான். அதனால் என்ன, என்னோடய வாழ்க்கை, நான் வாடேன், குழந்தைகள்லாம் இருக்கா. அவன் முகத்தில் என்னை எப்போவாவது ஒரு சமயம் லேசாக புண்ணை கேட்குற மாதிரி இருந்தால் அதில் ஒரு சின்னதாக சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவன் சிரிக்கிற எப்போவாது சிரிப்பே. லவ் மேரேஜ் பண்ணிவிடுவேன். அந்த லவ் மேரேஜ் லவ் பண்ணிச்சு எவ்வளோ ஆடி ஓடி சந்தோஷமாக இருந்துக்குங்கள் அந்த குழந்தைகள். நினச்சி பார்த்தா நமக்கு துக்கம் வரதில்ல, அவன் துக்கப்படணும். நான் நினைவில் வாழ்ந்துவேன் மம்மி, அவர் ஏந்து வார்த்தை பேசினா போகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறா. நான் நிஜமாக தொண்டை அடிச்சு போச்சு. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிலாம் இருக்கா. இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகி உடனே உண்டாயிட்டா, பெரிய குடும்பம். முதல்ல அண்ணா அவர் கல்யாணம் ஆகி 21 வயசு உள்ள கல்யாணம். அவள் ஹஸ்பண்டுக்கு 27 வயசு. கல்யாணம் ஆகி உடனே உண்டாயிட்டா. 8 மாதம் சீமந்தமெல்லாம் ஆச்சு. கொலவெல்லாம் கும்பி விளையாட்டி எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஷோ போயிருக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. போகத்தையே ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு போயிட்டான். அந்த பொண்ணு அம்மாவத்துக்கு போகல, எங்கேயும் போகல. அந்த மாமியாரும் அவளை
எங்கேயும் அனுப்பலை. அந்த ஓட்படிகள் அந்த நாத்தனார்கள், அதுக்கப்புறம் வச்சினர்கள் எல்லாரும், அவளுடைய மனைவி அவள் எல்லாரும் எங்களோட தான் இருக்கணும் அப்படி அங்கேயே வச்சுட்டு அவள் அம்மாவையும் அங்கே அழைச்சிட்டு வந்து பிரசவம் பார்த்து இது பண்ணிவிட்டு அவளோடைய ராணி மாதிரி அந்த பொண்ணை வச்சுக்கிறான். எந்த வித மனசு துக்கமும் அவளுக்கு வராதபடியாக வச்சுக்கிறான். அந்த குழந்தைய அவளுடைய குழந்தைய அவ்வளோ ஆசையாக எல்லாரும் பிரியமாக பார்த்துக்கிறான், நல்லா வச்சுக்கிறான். அவள் வேலைக்கு போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. இந்த குழந்தைய அவ்வளோ அழகாக வளர்த்துட்டு வரேன். எந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கா. 22 வயசு. போகணும் மாமி, 8 மாதம் வாழ்ந்துட்டோம், போகணும். ஆயுஷ்க்கும் அதே நினச்சிப்பேன் நான். எனக்கு அது போகணும். ராஜா மாதிரி குழந்தை கொடுத்துருக்கேன், ராஜா மாதிரி குழந்தை. அவளை குழந்தை. இப்போது இப்படிலாம் பார்க்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறவளை பார்க்கும்பொழுது என்ன தோன்றுறது, நம்ம கட்டலாம் உண்மையே இல்லைங்கிற மாதிரி தோன்றுறது இல்லையா? அந்த மாதிரியா குடிக்கிற ஆம்பியா இதுக்கு சம்பாதிச்சு கொண்டு போய் வச்சுதுன்னா அதை எடுத்துன்னு போய் அவளுக்கு தெரியாத சாப்பிட்டுட்டு குழந்தை எதுவும் பட்னியாக இருக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இல்லையா? அந்த அந்த குழந்தைகளும் அவளும் மனுஷி தானே, அவளும் பெண்கள் தானே, அவளும் கணவன் மனைவி தானே. நம்மள அழுதுன்னு உட்காந்துட்டு இல்லையம்மா, நம்மள கவலையோடு உட்காந்துக்கலையே, மன அழுத்தமெல்லாம் பண்ணிட்டு இல்லையே. என்ன பண்ணுறது அது கசுடா அப்படின்னு வழக்கை இடுப்பில் குழந்தை தூக்கி போட்டு. அதனால் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தயவு செஞ்சு கணவனோ மனைவி ஒருத்தர் ரொம்ப வேதனைப்பட்டு லைஃப்பை பாழ் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த சந்தோஷம் கூட நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதனால் இப்போ என்ன சந்தோஷத்தை தேடிக்க முடியுமோ இந்த நொடியில் வாழலாம், இந்த நிமிஷத்தில் வாழலாம். இந்த நிமிஷம் சந்தோஷத்தில் மனசு சந்தோஷமாக வச்சுக்கலாம். நேற்று அப்படி ஆட்சின்ற துக்கம் வேண்டாம், நாளைக்கு என்ன ஆயிடுமோன்ற வருத்தம் வேண்டாம். இன்னைக்கு முன்னாடி நான் வாழுது அப்படி இல்லை, இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குது தேடணும். இப்போ நான் சொன்ன குழந்தைகளை விடவா நம்ம கணவன் மனைவிகளுக்கு பெரிய துக்கமும் கஷ்டமாக வந்துருக்க போகிறது. அதனால் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மனநிலையோட மன அழுத்தங்களெல்லாம் வேண்டாம். எந்த மன அழுத்தமும் இல்லாமல் தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். அதுதான் இந்த சகோதரிக்கு ரொம்ப விருப்பமானது. நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லைன்னு சொல்லுவாள் எங்கள் அம்மா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இந்த பதிவை நான் இதில் கொடுத்தேன். இது பிடிச்சிருந்ததுனாக்கா எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.